தமிழ் மக்களுக்கு வணக்கம். தேர்தல் முடிஞ்சு ஒரு 1½ மாசம் ஆகி, அவங்கவங்க செட்டில் ஆகி, அவங்கவங்க அவங்க வேலைய பார்க்க போயிட்டா கூட, ஒரு குரூப் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, விடாம ஒப்பாரி. ஒரு கல்யாண வீட விடுறதில்ல, ஒரு இழவு வீட விடுறதில்ல. எங்க போனாலும் ஒப்பாரி அப்படின்றத ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காங்க. இது யாரு தெரியுமா? இல்ல நம்ம திமுக ஆட்கள் தான். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து ஆரம்பித்து, தொடர்ச்சியாக ஒப்பாரி வைத்த வண்ணம் இருக்கிறார்கள். அதில் எந்த விதமான ஒரு தொய்வும் அவர்களுக்கு இருப்பதாக தெரியல. அப்படியான ஒப்பாரி வீடியோக்கள் லேட்டஸ்ட் ரவுண்ட். ஏதோ ஒரு தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழப்பது என்பது ஒரு பெரிய வீழ்ச்சி அல்ல. எத்தனையோ வெற்றியை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ தோல்வியும் பார்த்திருக்கிறோம். திமுகவை போல வெற்றி பெற்ற கட்சியும் கிடையாது, தோத்திருக்கக்கூடிய கட்சியும் கிடையாது. ரெண்டுலயும் நமக்கு தான் பெருமை இருக்கு. விரைவிலே வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறலவங்க நல்லா தெரியும் உங்களுக்கு. மெஜாரிட்டியோட இல்ல, மெஜாரிட்டி 234 தொகுதிக்கு பாதியில் என்ன 118 வரணும். எவ்வளவு ஜெயிச்சாங்க? 108 தான். இப்போ சில கூட்டம் நம்மோட இருந்த கூட்டணி கட்சி, நீங்க திமுக தான் ஜெயிக்கணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சராக ஓட்டு போட்டீங்கல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த கட்சி கூட்டணி நம்மோடு இருந்த கூட்டணி கட்சி ஆதரவு தான் இன்னைக்கு இந்த வண்டி ஓடிட்டு பாத்தீங்கன்னாக்க, முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு குளத்தூர் தொகுதியில எம்எல்ஏ பதவியும் இழந்து இருக்கக்கூடிய திமுக தலைவர் திரு ஸ்டாலின் கூடவே இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதவாநிதி, நம்முடைய தலைவரை முதலமைச்சர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்றும் சட்டமன்றத்தில் பேசினார். நம்ம தலைவர் என்னைக்கும் தேடி கண்டுபிடிக்கிற இடத்திலிருந்து நம்முடைய தலைவர் இருந்ததே கிடையாது. மிஸ்ஸா டைம்ல தலைவரை தேடி போலீஸ் கோபாலபுரம் இல்லத்திற்கு அவரை கைது செய்வதற்கு அன்னைக்கு வந்தாங்க. அப்போ கலைஞர் அவர்கள் சொன்ன பதில், என்னுடைய மகன் கழக நிகழ்ச்சிக்காக வெளியூர் போயிருக்காரு, வந்ததும் நானே உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞர் சொன்னபடி கழக பணி முடிஞ்சு வந்த நம்முடைய தலைவரை உடனடியாக காவல் நிலையத்துக்கு அனுப்பி வச்சார். இன்னைக்கு மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக, நான் முதல்வன் திட்டங்கள் மூலமாக இன்னைக்கு எங்களுடைய தலைவர், நம்முடைய தலைவர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார், எங்கும் நிறைஞ்சிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். தினமும் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். மக்களுடைய இதயங்கள்ல இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். ஆனா அதே நேரத்துல சென்னையில இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய தொகுதி பெரம்பூர் தொகுதி மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? நாங்கெல்லாம் தெரியாம ஒருத்தரை தெரியாதனமா ஜெயிக்க வச்சிட்டோமே, அவர் எங்க போனாரு, யாராவது பாத்தீங்களான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் புலம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில ஒட்டுமொத்த தமிழ்நாடும் யாரை தேடிட்டு இருக்கு? மின்சாரத்தை தேடிட்டு இருக்கு. போன 5 வருஷம் நல்லா இருந்த சட்டம் ஒழுங்க இன்னைக்கு மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆகவே கிண்டல் பண்றதா நினைச்சு முதலமைச்சர் அவரே இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்க, தொடர்ச்சியான ஒப்பாரியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது. என்ன பிரச்சனை இவங்களுக்கு? தேர்தல் முடிஞ்சிருச்சு. 5 ஆண்டுகளுக்கு யார் ஆட்சியில் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு முழுமையான தீர்ப்பு கொடுக்கல அப்படின்னாலும் கூட, ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க மக்கள். அந்த தீர்ப்பு தெளிவாக திமுகவுக்கு எதிராக அமைந்திருக்கிறது. இதுல ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. சரியா? 108 தொகுதிகள்ல அ தாவேகாவும், கிட்டத்தட்ட 53 தொகுதிகள்ல அதிமுகவுடைய கூட்டணியும் அப்படின்னு குடுத்துட்டாங்க தீர்ப்பு. நல்லதுக்கோ, கெட்டதுக்கோ இந்த தீர்ப்பு வந்துருச்சு. இப்ப இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வோம் அப்படின்றதையும் தீர்க்கமாக அ ஸ்டாலின் தெரிவித்து விட்டார் அப்படின்ற நிலையில, சட்டமன்றத்துல போய் நீங்க வந்து உங்களுடைய குரல எழுப்புறீங்க, நீங்க பேசுறீங்க அப்படின்றது வேற விஷயம். அங்கேயே பார்த்தீங்கன்னாக்க, இந்த Instagram அப்படி இப்படின்னு பேசுறதுலயே எனக்கு உடன்பாடு கிடையாது. பட் இருந்தாலும் அத பேசுறாங்க. ஏன்னா இவங்க என்ன ஒரு கற்பனையில இருக்காங்கன்னா, ஜென்ஸி கிரவுட் எல்லாம் வந்து நம்ம பக்கம் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜென்ஸி கிரவுட் எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. விஜய் பக்கம் போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம Instagramல இவங்க பிரச்சாரத்தை பயங்கரமா மேற்கொண்டு அதனால தான் வெற்றி பெற்று விட்டார்கள். இப்படின்றது அவங்களுடைய புரிதல். இந்த புரிதல் சரியா? தவறா? அப்படின்றதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் இங்க சொல்ல விரும்புறேன். இந்த வீடியோவ நீங்க பார்த்தீங்கனாலே நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த 2 ப ப பேருடைய இந்த புலம்பலை நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலே ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, நீங்க இந்த தோல்வி என்பது எப்படியான சூழ்நிலைகளை ஒவ்வொரு கட்சிக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத ஒவ்வொரு கட்சியும் அலசி ஆராய்ந்து வருகிறார்கள். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா,
தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு 35% வரைக்கும் வாக்குகள் கிடைத்திருக்கிறது. தனியாக நின்றே அவர்களுக்கு 35% வாக்குகள் கிடைத்திருக்கிறது. இது விஜய்ங்கிற அந்த பர்சனாலிட்டிக்கு கிடைத்திருக்கின்ற வாக்குகள். இப்ப அந்த வாக்குகளோட காங்கிரஸ் சேருது. திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் சேருகிறது. திமுக கூட்டணியில் இருந்த ஐயுஎம்எல் சேருகிறது. திமுக கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்டும், விசிகாவும், மதிமுகவும் இவங்க எல்லாரும் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம்னு சொன்னாலும் கூட மெதுவாக அங்கே தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தெளிவாகிறது. இதுல விசிகாவுடைய வாக்குகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க அது திமுக பக்கம் இருந்தது ஒரு காலகட்டத்துல. ஆனால் அந்த வாக்குகளை கணிசமான வாக்குகளை விஜய் எடுத்துக்கொண்டு விட்டார் என்பதனை விசிகா புரிந்து கொண்டு விட்டது. புரிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலதான் சரி நம்மளுடைய வாக்களே கம்ப்ளீட்டா அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்ப அவரோட போறதுதான் நம்மளுடைய வாக்குகள் மேலும் சரியாமல் இருப்பதற்கு அல்லது ஏதோ அதனால நம்ம ஒரு ஆதாயத்தை அடைவதற்கு ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி அங்க போய் ஒட்டிக்கிட்டாங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மெயின் ஸ்டேவே கட்ட பஞ்சாயத்து. இந்த கட்ட பஞ்சாயத்துக்கு ஆளும் தரப்போட இருப்பதுதான் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றது நான் இயல்பாகவே இருக்கக்கூடிய விஷயம். அதனால அவங்க அங்க போய் சேர்ந்துக்கிறாங்க. அது தவிர அவங்களுடைய ஏற்கனவே நான் சொன்னது போல அவங்க வாக்கு வங்கி அங்க போயிடுச்சு. கம்யூனிஸ்டுக்கு பெரிய வாக்கு வங்கி கிடையாது. ஆனால் இது வரலாற்றில் அவர்களுக்கு ஒரு அரிய பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆளுங்கட்சியோட இருந்து அங்கே ஆளுங்கட்சி முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கலாம் அப்படின்னும் பொழுதும் பிளஸ் டெல்லி வந்து இந்த விரும்புகிறாங்க அப்படின்றதுனால டெல்லி மேலிடம் கம்யூனிஸ்டோட டெல்லி மேலிடம் இதை விரும்புகிறார்கள் என்ற நிலையில அவங்களும் அங்கே போயிட்டாங்க. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் மதிமுகவுக்கு வாக்கு வங்கி கிடையாது என்றாலும் கூட மதிமுகவுக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்றதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு அந்த 2 எம்எல்ஏக்களை வைத்து கிடைத்திருக்கும். அந்த 2 எம்எல்ஏக்களை வைத்து நம்ம வாங்கலாமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல அவங்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த 2 எம்எல்ஏக்கள் வர முடியாது என்று சொன்னதுனால இப்போ வைகோவுக்கும் துரை வைகோவுக்குமே முட்டிக்கிட்டு நிற்குது. நான் படிச்சு சொன்னேன் உதயசூரியன் சின்னத்தை நிற்க வேண்டான்னு, நீங்க கேட்கல. இப்ப பாருங்க நம்மளுடைய 2 ஆட்கள் வந்து இப்போ அவங்க வரமாட்டேன்றாங்க. நாம சின்னத்துல இருந்து நம்ம ஜெயிச்சிருந்தோம்னா இன்னைக்கு ஒரு மந்திரி பதவியை வாங்கியிருக்கலாம் அப்படின்றது துரை வைகோவுடைய எண்ண ஓட்டம். அது வைகோவால் தான் இது கெட்டு போனது அப்படின்றது அவருடைய நிலைப்பாடு. அதனாலதான் பொதுக்குழு கூட்டத்துக்கே வரல. வைகோ உருட்டுகிறார். திருச்சியில அவருக்கு ஏதோ சொந்தக்காரங்களை பார்க்க வேண்டியது இருந்துதான். அதனால அவர் பார்ப்பதற்காக அவர் அங்கே சென்று விட்டாராம். அதனால பொதுக்குழுவுக்கு வரலையாம். சரியா? இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கான்னா இல்ல. அப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சிகளையும் திமுக இழந்து விட்டது. திமுகவுடைய வாக்கு வங்கி என்று பார்க்கப்பட்ட மைனாரிட்டிகளுடைய வாக்குகளையும் திமுக கணிசமாக இழந்து விட்டது அப்படின்றதுதான் உண்மை. பேக்கிங் கம்யூனிட்டி அப்படின்னு பெருசா எந்த கம்யூனிட்டியும் வந்து முழுமையாக திமுக பின்னால அணி சேரல. அவர்கள் முழுமையாக நம்பிக்கொண்டிருந்தது எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மைனாரிட்டியோட வாக்குகளை நம்பிக்கொண்டிருந்தார்கள். பாஜக உள்ள வந்துரும் அப்படின்ற அரசியலை சொல்லி இவர்கள் அதை தக்க வைத்து இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் தக்க வைத்துக் கொண்டிருந்தாலே போதும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அது இப்போ இல்ல அப்படின்னு ஆயிடுச்சு. அதாவது அடிமடியிலேயே விஜய் கை வைத்து விட்டார் அப்படின்றதுதான் உண்மை. இப்போ அப்படியே அதிமுக வருவோம். அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதிமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியில் வந்து 2 முறை அவர்கள் தக்க வைக்காமல் இருந்தது கிடையாது. ஒரு முறை தோத்தாங்கன்னா அடுத்த முறை ஜெயிச்சிருக்காங்க. இப்படிதான் அவங்க வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 2 முறை தொடர்ந்து ஜெயித்த வரலாற்று சாதனையும் படைத்த கட்சியாக அது இருக்கின்றதுனால அவங்க ஆளும் கட்சி அப்படின்றதுல இல்லாம அவங்களால ஜீர்ணிக்க முடியல. அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் முக்கியமாக 2011க்கு அப்புறம் ஆட்சியை தொடர்ச்சியாக சுவைத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நபர்களுக்கு அவங்களால சர்வைவ் பண்ண முடியல. ஸோ சர்வைவலுக்காக அவங்க ஆளும் கட்சியை தொட்டு இருக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. அதனால அவர்கள் அங்கே செல்கிறார்கள், தொண்டர்கள் போகல. தொண்டர்கள்ல ஒரு கணிசமானவர்கள் ஊசலாட்டத்தில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு என்னன்னா என்ன வழி, நமக்கு என்ன ஃபார்வர்டு அப்படின்றத எடுத்து சொல்வதற்கு இன்னும் தலைமை முன் வரலையோ அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் அவர்களுக்கு இருக்கிறது. அப்போ அதிமுக தலைமை என்ன முடிவெடுக்குது, நம்ம அமைதியா இருப்போம், வேடிக்கை பார்ப்போம், ஒரு 3 மாசம் இந்த ஆட்சி நடக்கட்டும், அப்புறம் நம்ம மெதுவா ஒரு நடவடிக்கையா எடுப்போம். அது வரைக்கும் நம்ம வந்து இப்போதைக்கு உடனே எடுத்தவங்க கவித்தவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி போறவங்க இருக்காங்க இல்லையா, இப்போ வெளியில போறாங்கன்னா போகட்டும் அப்படின்றதுதான் அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருந்த அவர் கட்சியை முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பொழுது இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் அவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குறுநில மன்னர் மாதிரி அவர் வந்து அனுசரித்து போக வேண்டிய அவசியம் இருந்தது. அது அதிமுகவுக்கு ஒரு புதிய கலாச்சாரம்.
ஆனால் அந்த கலாச்சாரத்தை வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார்கள். இப்போ அது ஒண்ணு ஒண்ணா விலகிட்டு இருக்கு. முக்கிய நபர்களாக 2ஆம் கட்ட தலைவர்களாக பார்க்கப்பட்டவர்கள் எல்லாம் விலகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற நிலையில, அடுத்த தொண்டர்களா இந்த இடத்த கொண்டு போய் நிரப்ப முடியும். அப்போ இங்க என்ன மாதிரியான சினாரியோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 கட்சிகள், பிரதான கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு. இந்த 3 பிரதான கட்சிகள்ல தாவேகா பார்டர்ல அவங்க வந்து ஆட்சியை தக்க வைத்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு கட்சி உடைய கட்டுமானம் என்று இருக்கிறதா என்றால் இல்லை. அது முழுக்க முழுக்க விஜய் என்கிற தனிநபர் மீது சவாரி கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம். அடுத்து அதிமுக. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் கட்சி கட்டுப்பாடோட இருக்கிறதா என்றால், கட்சி கட்டமைப்பு இருக்கு. கட்டுப்பாடோட இருக்கிறதா அப்படின்ற கேள்விக்கு தான் இங்க வந்து என்னன்னா, தொடர்ச்சியாக மீடியா மூலமாகவும், இப்பொழுது இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் விலகி போறாங்கல்ல, இதை மையமாக வைத்து கட்சி கட்டுப்பாடன் இல்லை அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் வந்து விதைக்கப்படுகிறது. ஆனால் அதனுடைய வாக்கு வங்கி வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதோட வாக்கு வங்கி அதாவது 1,30,30,00,000 சொச்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது அதிமுக என்கிற நிலையில, அந்த 1,30,30,00,000 வாக்காளர்கள் அப்படின்றவங்க கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து வைத்துக் கொண்டாலும் கூட, கிட்டத்தட்ட 1,00,00,000 வாக்குகளுக்கு மேல அதிமுக தனித்து ஒரு வாக்கு வங்கியை வைத்திருக்கிறது. அது 2024 நம்ம பார்த்திருக்கோம். அந்த வாக்கு வங்கியை தக்க வைத்திருக்கிறது. 21 22% என்பதனை தக்க வைத்திருக்கிறது. இப்ப இந்த சட்டமன்ற தேர்தலையும் அந்த 21 22% அப்படின்றது இது இரட்டை இலைக்கான வாக்கு வங்கி. அப்ப இந்த வாக்கு வங்கி அப்படியே இருக்கு. திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஆளும் கட்சி என்பதனை வைத்து அந்த செல்வாக்கை வைத்து இந்த மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்றத சொல்லி, மைனாரிட்டிகள் அப்படின்னு சொல்லி அவங்க வைத்திருந்த வாக்கு வங்கி இருக்கு பாருங்க. அந்த வாக்கு வங்கியில தான் இப்ப மிகப்பெரிய அடி விழுந்திருக்கிறது. அப்போ ஒரு பக்கம் பார்டர்ல எந்த கட்டமைப்பும் இல்லைன்னா கூட, நாங்கள் விஜய் என்கிற தனி நபருடைய செல்வாக்கை வைத்து ஒரு இயக்கம். அடுத்து கட்டமைப்பு வைத்துக்கொண்டு, ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஊசலாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அதிமுக. 3வது 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் நல்லா அப்படியே உட்கார்ந்திருக்காங்க. இன்டாக்ட்டா இருக்கு. பார்ட்டி இன்டாக்ட். ஆனால் வாக்கு வங்கி இன்டாக்ட்டா இருக்கா என்றால் இல்லை. அந்த வாக்கு வங்கி இன்டாக்ட்டா இல்லாத ஒரு சூழல்ல திமுக. இதுல தான் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கட்சியும் எப்படி அவங்களுடைய செயல்பாட்டை கொண்டு செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளாட்சி தேர்தல் வரவிருக்கிறது அப்படின்ற சூழல்ல அவங்களுக்கு ஆட்கள் தேவை என்கிற நிலையில தாவேகா பிற கட்சிகளிலிருந்து வலை வீசி ஆட்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக அதுக்கு இன்னும் ஈஸியா அதிமுகலேருந்து ஆட்களை எடுக்க முடியும். ஏன்னா அதிமுகவுடைய அந்த நிலைப்பாடு, கொள்கை இதெல்லாம் எடுத்தீங்கன்னாக்கா மோர் ஆர் லெஸ் தாவேகாவோட உடன்படுகிறது அப்படின்னும் பொழுது, செல்வாக்குமிக்க தலைவர்களை இதுவரையில் கொண்டிருந்த ஒரு கட்சி, இன்றைக்கு செல்வாக்கான ஒரு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா என்றால், இந்த வாங்கியிருக்கிற 1,00,00,000 வாக்குகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக வந்த வாக்குகள் தான். அது ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அது ஆட்சி அமைக்க போதுமானதாக இருக்கிறதா என்றால் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால, அங்க இந்த செல்வாக்குமிக்க தலைவர்களோடையே பயணித்து பழகிய இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களே, இவங்க அப்படியே அங்க போறாங்க. தாவேகாவை நோக்கி போறாங்க. அது தாவேகாவும் எடுத்துக்கொள்கிறது. இப்ப அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்குது? சரி நம்ம வெயிட் பண்ணுவோம். நீ ஆட்சி அமைச்சுட்ட, நீ ஆட்சி எப்படி நடத்துற அப்படின்றத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். அது ஒரு 6 மாதம் ஆனதுக்கப்புறம், ஒரு 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் இந்த ஆட்சி போகின்ற போக்கை பார்த்து நாம நம்ம நிலைப்பாட்டை எடுப்போம். அந்த நிலைப்பாடு அப்பொழுது மக்களும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பார்கள். இப்ப நீங்க போய் என்னதான் போய் மக்கள்கிட்ட சொன்னீங்களா, இப்பதானங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரோட மனநிலையும் அதான் இருக்கும். இப்பதானே வந்து உட்கார்ந்துருக்காங்க. இவங்கள்ட்ட போய் இப்பவே நம்ம போய் நொட்டேன்னு சொன்னா அது நல்லா இருக்குமா? அப்படின்றது மக்களோட நிலைப்பாடும் கூட. அதனால நீங்க போய் என்னதான் அவர்கள்ட்ட போய் கரடியா கத்தினாலும், அவங்க ஏத்துக்கிற மனப்பான்மையில இருக்க மாட்டாங்க. அதை அதிமுக புரிந்து வைத்திருக்கிறது. இப்ப திமுகல என்ன ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை அப்படின்னா, 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் அப்படியே இருக்காங்க. இப்பதான் ஆட்சியை இழந்திருக்காங்க அப்படின்ற நிலையில அவங்க சம்பாதிச்சது எல்லாத்தையும் அவங்க தக்க வைத்துக் கொள்வதற்கும் அந்த கட்சியோட கட்டமைப்பு தேவை அப்படின்றதுனால அவங்க அப்படியே இருக்காங்க. ஆனால் வாக்கு வங்கி இல்லை, பேக்கிங் கம்யூனிட்டி வாக்குகள் இல்லை. அதிமுகவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி வாக்குகள் இருக்கு. அது சேதாரமானாலும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலையில அதிமுக இருக்கு. ஆனால் திமுகவை பொறுத்தவரைக்கும் இவங்க முழுக்க முழுக்க நம்பிக்கொண்டிருந்த மைனாரிட்டிகள் இவர்களை விட்டு விலகி விட்டார்கள். இப்ப கூட்டணி கட்சிகளும் விலகி விட்டார்கள் என்ற நிலையில திமுக தான் இன்றைக்கு ஒரு வீக்கான பொசிஷன்ல இருக்கு அப்படின்ற சூழல்ல அவங்க
இருப்பு கொள்ளாமல் இந்த ஆட்சி தொடர்ந்தால் தங்களுக்கு பிரச்சனை என்பதனை புரிந்தே வைத்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி தொடர்ந்து ஒண்ணு மக்கள் மத்தியில எதிர்ப்பை சம்பாதிக்கணும். இல்ல மக்கள் மத்தியில சரிப்பா இந்த ஆட்சி சரியா ஓகே ஏதோ நடந்துகிட்டு முன்னாடி நடந்ததுக்கு இந்த ஆட்சி ஏதோ நல்லாதான்ப்பா இருக்கு. இப்படின்னு எது வந்தாலுமே அதில் பாதிப்பு யாருக்கு ஏற்படும் அப்படின்னா, காலம் விட்டு பிடித்தார்கள் என்றால் பாதிப்பு ஏற்பட போகிறது திமுகவுக்கு தான் அதிகம். அதுக்கப்புறம் தான் அதிமுக அப்படின்ற நிலையில திமுக இப்ப எப்படியாவது இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்ற அந்த எண்ண ஓட்டத்துல அவங்க முழுமையாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்த கூட்டணி கட்சிகளை மீண்டும் பெற்றுவிட வேண்டும். இப்ப கம்யூனிஸ்ட் இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க, அங்கேயும் இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கட்சிகளை எல்லாம் நம்ம வந்து திரும்ப நம்ம பக்கம் இழுக்கணும். விசிக இவங்களையெல்லாம் நம்ம பக்கம் இழுத்துடணும் அப்படின்றதுல அவங்க வந்து குறியா இருக்காங்க. காங்கிரஸ் எப்படி இருந்தாலும் வரமாட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போனதுதான். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் இவருடைய பேச்சுக்கள், அதாவது உதயநிதி ஸ்டாலினுடைய இருக்கட்டும், இல்ல இந்த உதவாநிதியோட பேச்சா இருக்கட்டும், இல்ல ஸ்டாலினுடைய பேச்சா இருக்கட்டும், இவங்களுடைய பேச்செல்லாம் இதை சுற்றியே இருக்கு. இதனாலதான் எத்தை தின்றால் குற்றம் தெளியும்னு ஒரு கும்பலை ஜென்சி கும்பல்னு ஒரு கும்பலை இறக்கி அதை கண்ணா பின்னனு கண்டதையும் பேசி தனிப்பட்ட தனி மனித தாக்குதல்களை வந்து முதலமைச்சர் விஜய் மேல நடத்தி இதையெல்லாம் நீங்க முயற்சி பண்றாங்க. இது எடுபடாது அப்படின்றதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். இது திமுகவுடைய நன்மைக்காக நம்ம சொல்லல. நீ போய் இப்படி முட்டி மோதுறதுனால எந்த பயனும் கிடையாது. நீங்க வந்து தவறான ஒரு முடிவை எடுத்தீர்கள். 2021 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை மக்கள் கொடுத்தார்கள். ஸ்டாலின் என்கிற நபர் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் அரசியலில் பயணித்திருக்கிறார். அவருடைய தந்தையின் நிழலிலேயே இருந்திருக்கிறார் அப்படின்றனால அவருக்கு முழுமையான வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படின்றதை மையமாக வைத்து மக்கள் வந்து ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த 2021 வாய்ப்பை நீங்கள் வீணடித்ததோடு அல்லாமல் மிக மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்தீர்கள். வரலாற்றில் இப்படி ஒரு ஆட்சி இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கான ஒரு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறீர்கள். அதனுடைய விளைவு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு துறையா ரொம்ப ஈஸியா போச்சுல தாவேகா தரப்புக்கு. நீங்க ஏதாவது ஒண்ணு கிளப்பினீங்கன்னா நீ எவ்வளவு மோசமா நடந்திருக்க பார் அப்படின்னு ஒரு துறையா எடுத்து காமிக்கிறாங்க. இந்த துறையில 50,000 கோடி ஊழல், இந்த துறையில 25,000 கோடி ஊழல், இந்த பக்கம் 1,00,000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இப்ப இந்த ஊழல்னு சொல்றாங்க இல்லையா, இதையெல்லாம் அவர்கள் வழக்குகள் பதிவு செய்து நீதிமன்றங்களுக்கு எடுத்து சென்று நடவடிக்கைகளில் இறங்கினால்தான் அதுக்கு மதிப்பு கூடும் என்பது ஒரு பக்கம். ஆனால் இன்னைக்கு நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் அவர்கள் சேர்ப்பதற்கு அவர்கள்ட்ட ஒரு கேம்பெயின் மெட்டீரியல் இருக்கு. அப்போ உங்களுடைய தவறான ஒரு ஆட்சி நடத்தியதற்கான அதோடைய விளைவு தான். அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சி தவறா நடத்தினாலும் நம்மளுக்கு வந்து மக்கள் மீண்டும் வாக்களிப்பார்கள். ஏன்னா பாஜக உள்ள வந்துருன்ற பூச்சாண்டியை நம்ம காட்டலாம். மதச்சார்பின்மைங்கிற பேர்ல நம்ம வந்து இந்த மைனாரிட்டிகளுக்கு அப்பீஸ்மெண்ட்ங்கிற பேர்ல அவர்களை வைத்துக்கொண்டு கும்மி அடித்துக் கொண்டிருந்தால் நமக்கு எப்படி இருந்தாலும் நீங்க வந்து ஓட்டை போட்டுருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்ச இடத்துலதான் விஜய் உண்மையில் வந்து கும்மி அடித்து விட்டார். அப்போ உங்க மைனாரிட்டி ஓட்டுகள், இப்போ கிறிஸ்துவர்களுடைய ஓட்டுகள் மொத்தமா அந்த பக்கம் போயிடுச்சு. இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகள் கணிசமா அந்த பக்கம் போயிடுச்சு. மேலும் அந்த பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு. அப்படின்ற சூழல்ல திமுக இன்னைக்கு எத்தை தின்றால் பித்தம் தெளியும்னு போராட்டங்கள் என்கிற பெயர்ல இவங்க இறங்கி இருக்காங்க. போராட்டம் என்பது ஜனநாயக உரிமை. அதை யாரும் கேள்வி நீ ஏன் போராடுற அப்படின்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் இந்த போராட்டங்கள் எடுபடுமா அப்படின்றதுதான் கேள்வி. ஒரு பக்கம் இவர் போக்குவரத்து துறையிலிருந்து ஆரம்பித்து துறை வாரியாக வெள்ளை அறிக்கைகள் அப்படின்னு வெளியில கொடுத்து திமுக ஆட்சியுடைய அவலங்கள் அப்படின்றத பட்டவர்த்தனம் ஆக்கிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி தரப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றாக கிளண்டு கொண்டு முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் இங்க இருந்துகிட்டே அங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க திமுகவோட தாவேகா மேல சவாரி செய்வது பெட்டர் அப்படின்ட்டு அப்படியே அங்க போக ஆரம்பிச்சுட்டாங்க. திமுகவை கிளட்டி விட ஆரம்பித்து விட்டார்கள். அப்படின்ற சூழல்ல திமுக முன்னெடுத்திருக்கின்ற இந்த செயல்பாடு இருக்கு பாருங்க. அதாவது போன மாசம் வரைக்கும் தமிழ்நாட்டுடைய நிலையெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சான் நிதிநிலை. இந்த ஒரு மாசத்துல அதோட பாதாளத்துக்கு போயிடுச்சான். சொல்றது யாரு? நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின். அது எப்படி ஒரு மாநிலம் ஒரு மாசத்துல அதல பாதாளத்துக்கு போகும்? அப்போ அந்த அளவுக்கு மோசமா நீங்க ஆட்சியை நடத்திருக்கீங்க, அந்த அளவுக்கு மோசமா நீங்க ஆட்சியை விட்டுட்டு போயிருக்கீங்க அப்படிதானே எடுத்துக்கணும்.
எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியாளர் வந்து உட்கார்ந்தாலும் 1 மாசத்துல ஆட்சி மோசமாகுமா? அப்ப அந்த நேரம், அந்த அவகாசத்தை கொடுப்பதற்கு இவர்கள் தயங்குகிறார்கள், அஞ்சுகிறார்கள். ஏன்னா, கொடுத்து விட்டால் இந்த ஆட்சி ஸ்திரம் வாய்ந்து விட்டதாக அமைந்து விட்டது என்றால், மதச்சார்பின்மை அப்படின்ற விஷயத்துல விஜய் லாக் பண்ணிட்டாரு. மைனாரிட்டிகள் உங்க பக்கம் கிடையாது. கூட்டணி கட்சிகளும் உங்க பக்கம் கிடையாது அப்படின்ற நிலையில திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும் அப்படின்ற ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு இந்த தினம் ஒரு ஒப்பாரி, தினம் ஒரு கூப்பாடு அப்படின்ற நிலைக்கு சென்றிருக்கிறார்கள் அப்படின்றத நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. நாம சொல்லக்கூடியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இத வந்து திமுகவுக்கு அறிவுரையா சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. நாம சொல்லக்கூடியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். அதிமுக எடுத்திருக்கின்ற நிலைப்பாட்டைத்தான் நானும் ஆமோதிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி நடக்கட்டும். ஓராண்டோ, 1½ ஆண்டோ இவர்கள் ஆட்சியை நடத்தட்டும். இவர்கள் எப்படி ஆட்சி நடத்துகிறார்கள் என்பதனை மக்களும் பார்க்கட்டும். நாமும் வேடிக்கை பார்ப்போம். மிக முக்கியமான விவகாரங்கள் இருக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, காவிரி விவகாரம் அப்படின்ற விவகாரத்துல சட்டமன்றத்துல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அங்க உண்மையிலேயே காவிரி சார்ந்து பேசியது. அதுவும் விஷயம் தெரிந்து பேசியது அப்படின்னா ஒருத்தர் மட்டும்தான். மத்தவங்க எல்லாம் பொதுப்படையா பேசிட்டு போனாங்க. ஆனால் குறிப்பிட்ட விஷயம் சார்ந்து பேசியது யாருன்னா, நீங்க அந்த காணொளிகள்லாம் இப்ப லைவ்ல போட்டிருக்காங்க. அந்த காணொளிகள்லாம் இருக்கு இல்லையா? எடுத்து நீங்களே பார்க்கலாம். நான் ஏதோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை தூக்கி பிடிக்கணுன்றதுக்காக நான் சொல்லல. எங்கே அவர் சறுக்கி இருக்கிறாரோ, அந்த இடத்துல அவர் சறுக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ஒண்ணும் தயக்கம் கிடையாது. எங்கே அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரோ, அங்க ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்றதுலயும் எனக்கு வந்து அதுக்கும் நான் தயங்க போறதில்ல. அப்போ இந்த இடத்துல சட்டமன்றத்துல காவிரி விவகாரம் போன்றது அது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதனால, அவர் சீரியஸா எடுத்து அதை பேசியிருக்கிறார். ஆனால் அதில் வந்து ஆளும் கட்சியும் சரி, பிரதான எதிர்க்கட்சியான திமுகவும் கோட்டை விட்டு விட்டது. அங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா, அப்பாவ காணோம்னு இவரு, மனைவிய காணோம்னு அவங்க, அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு லாவணி கச்சேரியில் ஈடுபட்டார்கள். அப்ப தமிழ்நாட்டின் பிரதான பிரச்சனையை கையில் எடுக்க திமுக தவறிவிட்டது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அதில் அதிமுக ஸ்கோர் செய்திருக்கிறது. அப்போ இங்க பிரதான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இன்னும் செப்டம்பர், அக்டோபர் மாதம் ஆச்சுன்னாக்கா நிதிநிலை இன்னும் மோசமாக போகுது. சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லாத ஒரு சூழல் வரப்போகுது அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அரசு ஊழியர்களுக்கு கூட சம்பளம் போட முடியாத ஒரு சூழல் வரப்போகுது அப்படின்றது என்னுடைய கணிப்பு. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா கைட்லைன் வேல்யூலாம் ஏத்த போறாங்க. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூக்கு நிகராக கைட்லைன் வேல்யூவை பத்திரப்பதிவு துறையில ஏத்தினாங்க அப்படின்னாக்க, ரியல் எஸ்டேட் மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சி அடைய போகிறது அப்படின்றத என்னால கணிக்க முடியுது. இதெல்லாம் ஆளுங்கட்சிக்கு இருக்க போகின்ற இருக்கின்ற மிகப்பெரிய சவால்கள். இதை எப்படி அவர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்மோட சேர்ந்து மக்களும் பார்க்க போறாங்க. பால் விலை அதிகரிக்கப் போகிறது. பஸ் கட்டணங்கள் உயரப் போகிறது. கரண்ட் பில் உயரப் போகிறது. இதெல்லாம் அவங்க உயர்த்தாம அவங்களால நிதிநிலையை சரி செய்யவே முடியாது அப்படின்ற சூழல்ல, இவர்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகள் இருக்கு பாருங்க. ரூ. 2,500 ஊக்கத்தொகை. இந்த மாதிரியான வாக்குறுதிகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அப்போ அதையும் பிரச்சாரமாக மக்கள்ட்ட கொண்டு போகும். பாருங்க, இவங்க சொன்னதை எதையும் செய்யல. நிர்வாகம் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்ட்டு. அதை 1½ மாதத்துல நம்ம செய்ய முடியுமான்னா செய்யக்கூடாது. செய்யலாம். ஆனால் அது தப்பு. அவங்களுக்கு 1 வருஷம் குடுங்க, 1½ வருஷம் குடுங்க. அவங்க ஆட்சி செய்யட்டும். அந்த ஆட்சி எப்படி இருக்குன்றத மக்களும் தெரிஞ்சுக்கட்டும். இதுதான் நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்றத மக்கள் புரிந்து கொள்ளட்டும். அது நன்றாக இருந்தது என்றால் மக்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றாக இல்லை என்றால் பாருங்க மக்களே உங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படின்ற பிரச்சாரத்தை முன்னெடுப்போம். நமக்காகவே அளவாக செய்து வைக்கப்பட்ட நபர்கள் அப்படின்னு இருக்காங்க. யாருன்னா நம்ம ஆதவ அர்ஜுனா. அவருடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு அவர் வந்து அகந்தையுடன் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மைக்கை இப்படி வச்சுக்கிறது, பாக்கெட்ல ஒரு கையை வச்சுக்கிறது சட்டமன்றத்துல. மைக்கை வச்சுட்டு பாக்கெட்ல ஒரு கையை வச்சுட்டு ஏகத்தாளமா பேசுறது, எடுத்தெறிந்து பேசுறது, இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அப்போ எந்த இடத்துல இதுக்கெல்லாம் ஒரு பதில் கொடுக்க வேண்டும். கடந்த ஆட்சி காலத்துல சேகர் பாபு போடாத ஆட்டமாங்க. நீ எங்க கோத்த வச்சிருக்காங்க? டிஆர்பி ராஜா வளர்ந்து கெட்டவன் போடாத ஆட்டமா? எங்க கோத்த வச்சிருக்காங்க? அதனால இதெல்லாம் வந்து மக்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள்னா அதை முதல்ல தலைவணங்கி ஏற்போம். 2வது இவர்கள் என்ன ஆட்சி செய்கிறார்கள் அப்படின்றத நாமும் உட்கார்ந்து முதல்ல வேடிக்கை பார்ப்போம்.
அவசரமான முக்கியமான பிரச்சனைகள், காவிரி போன்ற பிரச்சனைகள் என்றால் அந்த இடத்துல உங்களுக்கு அவகாசம் எல்லாம் கொடுக்க முடியாது. ஏனால் அவகாசம் கொடுத்தால் அந்த பயிரே நாசமாயிடும். போனால் அந்த ஆண்டே வாழ்வாதாரமே நாசமாயிடும். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து சும்மா இருக்க முடியாது. குரல் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் மற்ற விஷயங்களை பொறுத்தவரைக்கும் நாம் அவகாசம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் ஆட்சியாளர்களுக்கு. ஏனால் அது புதிதாக வந்தவர்கள். இவர்கள் புதிதாக வந்தவர்கள். இவர்கள் இருப்பவர்கள்லாம் புதிய நபர்கள். இவர்கள் கற்றுக்கொள்வதற்கு நேரம் பிடிக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுதானே மக்கள் வாக்களித்திருக்காங்க. தெரியாம ஒண்ணும் மக்கள் வாக்களிக்கலையே. 5 முறை 6 முறை போட்டு ஜெயித்த எம்எல்ஏக்களை வீழ்த்தி முகத்தையே காட்டாத வேட்பாளர்களுக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் என்ன அடிப்படையில் வாக்களிக்கிறாங்க? ஒரே ஒரு விஷயம்தான். அவர்கள் வாக்களிப்பதற்கான காரணம் என்னன்னா, இவர்கள் புதிய நபர்கள், இவர்கள் வந்து இவர்களுடைய திறமையை காண்பிக்கட்டும் அப்படின்றதுதான் அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கு எதிராக நாம எதுக்காக வந்து மல்லு கட்டணும்? மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் ஏன் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றதற்கான காரணங்களும் இப்போ பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு கட்சியும் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க எடுத்து அலசி ஆராயிறாங்க. ஏன் நம்ம தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறாங்க. இந்த புரிதலை எல்லாம் சரி செய்து கொள்வதற்கு அந்தந்த கட்சிக்கும் அவகாசம் தேவைங்கிற நிலையில, ஆளும் கட்சிக்கும் அவர்களுடைய செயல்பாட்டை முழுமையாக கொண்டு வந்து முழு திறனுடன் அவர்கள் செயல்படுவதற்கு அவர்களுக்கும் அவகாசம் தேவை. அந்த அவகாசத்தை கொடுப்பதுதான் ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல் இயக்கத்திற்கு, பக்குவம் வாய்ந்த ஒரு அரசியல் இயக்கத்திற்கு பொருத்தமாக இருக்கும். அதை இந்த திமுக செய்கிறதா என்றால் இல்லை. அது ஏன் செய்யவில்லை அப்படின்றதுக்கான காரணத்தை இதுக்கு முன்னாடியே நான் பட்டியலிட்டேன். அப்போ பொறுமையா இருப்போம். இவங்க தவறு செய்யும் பொழுது தவறுகளை எல்லாம் இப்ப எனக்கு எவ்வளவோ அமைச்சர்கள் என்னென்ன செய்யறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கு. எதையுமே நான் இப்ப பேசல. ஆய்வுன்ற பேர்ல இவங்க அடிக்கிற கூத்து, அது தகவல்கள்லாம் நம்மள்ட்ட வந்துட்டு தான் இருக்கு. நாம எல்லாம் பொறுமையா இருப்போம். எப்படியும் இவங்க வந்து அகந்தையோட செயல்பட்டாலோ அல்லது எகத்தாளத்துடன் செயல்பட்டாலோ அதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே போகாது. மக்கள் மத்தியில அதெல்லாம் வந்து சாயம் வெளுக்க ஆரம்பிக்கும். சரியாக செயல்பட்டால் பாராட்ட போறோம். ஆனால் இந்த ஏகத்தாளத்துடன் அந்த ஒரு மமதையுடன் செயல்படுதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் கண்டிப்பா இதெல்லாம் வெளிப்பட்டு விடும். அதனால அது வரைக்கும் காத்திருப்போம் என்ற எண்ண ஓட்டம் திமுகவுக்கு வருவதுதான் அவர்களுக்கு நல்லது. திமுகவுக்கு எது நல்லதுன்னு நம்ம யார் சொல்றதுக்கு? அப்படி நல்லது நடக்கணும்னு நம்ம ஏன் நினைக்க போறோம்? அதனால எண்ணம் போல் வாழ்க்கை என்று கூறி அவரவர் எண்ணம் போல அவரவருக்கு இடம் கிடைத்திருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.